இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த 3 மாதத்தில் என்ன சார் நடக்க போகுது? 3 மாதத்தில் உலக அளவில் பல மாறுதல், அதை நம்மையும் மாற்றம் ஏற்படுத்தும். அது எப்படின்னா, அங்கே போர் நடந்தால் நமக்கு பெட்ரோல் வர மாட்டேதே, அங்கே போர் நடந்து நமக்கு நகை விலை கூடுது, கேஸ் விலை கூடுது. அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் தானே மகர ராசி குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி. தனக்கென்ற குறிக்கோள் அதை அச்சீவ் பண்ணிடும். ஆனால் அதை குறிக்கோளை தள்ளி வைக்கணும். நான் சொல்லுவேன், நீங்கள் 10 அடியில் வச்சுருங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் 100 அடியில் வைக்கணும். பெரிய குறிக்கோள் ரொம்ப லாங் டேர்மில் 1000 அடி தள்ளி வைங்க. நிச்சயமாக படிப்படியாக இந்த ராசியை நோக்கி பயணிக்கும். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு சனி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறும். குரு என்ற கிரகம் வலிமை இழக்கும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் உச்சம்னா துணிவே துணையாக இருப்பாங்க. ஆனால் என்ன, ஒரே ஒரு குரு வச்சோம்னா பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அதையும் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த ராசியோட அடிப்படை இந்த நைட் டைம் தான் திருமணத்தில் சார் ஆல்ரெடி தவறு விட்ட திருமணமாக இருக்கலாம், வேணான்னு சொன்னதாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும். ராகு கேது பரிகாரமும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா சார் இடம், வீடு, சொத்து இது சம்மந்தப்பட்டது ஒன்று நடக்கப் போகிறது. ஒரு விரயம், அது சுப விரயம். அது என்ன சுப விரயம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு எப்படி வாங்கினா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இப்போ முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், நான் வேலைக்கு போகல, சுய தொழில் வரணும், கௌரவமாக இருக்கணும். சுய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை வளர்த்தெடுக்க வேண்டிய நேரம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த ராசி ஒன்று வச்சு மைண்டில் வச்சுக்கணும். ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த 3 மாதத்தில் என்ன சார் நடக்க போகுது? 3 மாதத்தில் உலக அளவில் பல மாறுதல், அதை நம்மையும் மாற்றம் ஏற்படுத்தும். அது எப்படின்னா, அங்கே போர் நடந்தால் நமக்கு பெட்ரோல் வர மாட்டேதே, அங்கே போர் நடந்து நமக்கு நகை விலை கூடுது, கேஸ் விலை கூடுது. அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் தாண்டணுங்க. மாதம் இந்த வருடம் சிறப்பான மாதமாக இல்லை. நான் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த சேனலில் கூட. ஒரு கல்யாணம் கூட மாதத்தில் பிடிச்சி கொடுக்கல. ஏனால் கிரகணம் 2 கிரகணம் வருகின்ற மாதத்தில் உலக அளவில் வரும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது மாதிரி நடந்திருக்கு. வெளியே வந்தோன்னே தான் ரெகுலர் கவர்மெண்ட், அது சூரியன் உச்சம் பெறும்போது தான் நிரந்தர கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அமையும். உலக அளவில், நாடில், வீடு எல்லாத்துக்கும். ரைட். இப்போ மகர ராசிக்கு ஏன் இருந்ததுன்னா, அவங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி 2இல் இதுகளோடு இருக்கும்போது வருமான ரீதியாக, குடும்ப ரீதியாக இருந்த விஷயங்கள், எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்றத்தாழ்வுகள் நடந்தது. இதெல்லாம் சரியாகும் விஷயத்தை பார்ப்போம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மகர ராசி குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி. தனக்கென்ற குறிக்கோள் அதை அச்சீவ் பண்ணிடும். ஆனால் அதை குறிக்கோளை தள்ளி வைக்கணும். நான் சொல்லுவேன், நீங்கள் 10 அடியில் வச்சுருங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் 100 அடியில் வைக்கணும். பெரிய குறிக்கோள் ரொம்ப லாங் டேர்மில் 1000 அடி தள்ளி வைங்க. நிச்சயமாக படிப்படியாக இந்த ராசியை நோக்கி பயணிக்கும். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு சனி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறும். குரு என்ற கிரகம் வலிமை இழக்கும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வச்சோம்னா துணிவே துணையாக இருப்பாங்க. ஆனால் என்ன, ஒரே ஒரு குரு வச்சோம்னா பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அதையும் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த ராசியோட அடிப்படை தன்மை, கலை உணர்வு, இந்த ராசி கிரியேட்டிவிட்டி சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு நிறைய சினிமா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் மகர ராசி. சினிமாக்குன்னு ஒரு 2-3 ராசி இருக்குது. அதில் இந்த ராசி இது ஏதோ டெக்னீஷியனாக இருக்கான்னு பின்னாடி இருப்பாங்க, ஆங்கர் ஏதோ ஒரு வகையில் வந்துடுவாங்க. இது இருந்தால் புகழ் வருவாங்க இல்லையா, நிறைய பாப்புலர் ஆவாங்க. யார் சார்? இந்த துறையில் இருக்கிறவங்களாம் பாப்புலராக வாய்ப்புண்டு. முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட் விஷயம், அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அதீத யோகம் உடையவர்கள். இந்த நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் பிறக்கின்றது. ஜஸ்ட்டு சூப்பராக ட்ரை பண்ணலாம். சார் இப்போ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பயணிக்க வேண்டியது இருக்குங்க. வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம். சார் ஃபஸ்ட்டு வீடு மாற்ற வேண்டியதான், வீடு மாற்றிக்கங்க. ஒரு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் மாறிக்கலாம். இப்போ தான் நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணணும் என்ன வருது. கொஞ்சம் ஜாப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி போகுது, ஒரே மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே க்ரோத் இருக்குமா? ஆனால் அடுத்து நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணால் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதான் இப்போ பண்ணுறதை விட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலையில் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அதை கவனிங்க. அடுத்து நீங்கள் மெயினாக பார்க்க திருமணம் சம்மந்தப்பட்டதாங்க. ஒரு சிலருக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு சிலர் திருமணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை போய் நின்றுருக்கு. அதில் இந்த ராசி ரொம்ப பதட்டப்பட்டது, ரொம்ப வருத்தப்பட்டதுன்னா, திருமணத்துக்கு வேண்டான்னு சொன்னது வேறு, அது சொன்ன காரணங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. இப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு காலகட்டமாக இருக்குது. அதை மெயினாக பாருங்கள். மனதுக்கு பிடித்த நல்ல வரன், முழு குரு சுவர் பார்வையும் வருகிறது. சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை வந்துவிட்டன. அப்போ இந்த நைட் டைம் தான் திருமணத்தில் சார் ஆல்ரெடி தவறு விட்ட திருமணமாக இருக்கலாம், வேணான்னு சொன்னதாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும். ராகு கேது பரிகாரமும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா சார் இடம், வீடு, சொத்து இது சம்மந்தப்பட்டது ஒன்று நடக்கப் போகிறது.
ஒரு விரயம், அது சுப விரயம். அது என்ன சுப விரயம்னா, பொதுவாக கையில் காசு வச்சா இந்த காசு நிற்காது. ஏதோ ஒன்று செலவாகிட்டே இருக்கும். மருத்துவ செலவு வந்துடும், திடீர்னு சொந்தத்தில் ஃபங்க்ஷன்ருவாங்க, மாறி மாறி. அப்போ உங்களுக்கு கையிருப்பு பணத்தை ஒன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பணத்தை போட்டு வைத்தால் இந்த பணம் நிற்கின்ற அம்சம். அப்போ அந்த பணத்தை போட்டு வைக்கணுமா சார்? நிச்சயமாக ஒரு பணத்தை முதலீடு செய்து வைத்து அதை பார்த்துக்கங்க. சூதானமாக ஷேர் மார்க்கெட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இடம் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நகை வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இல்லைன்னா இன்சூரன்ஸ் வாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ராசி கம்பல்சரி இருக்க வேண்டிய ராசி. இப்போ இந்த மாதிரி பண்ணால் சேஃப். ஆல்ரெடி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் வகையில் வருமானம். கமிஷன் வகையில் வருமானம்னா சார் உழைக்காத வருமானமாக, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட வருமானமாக இருக்கும். அப்போ முதலீடு இல்லாத வருமானம், உழைக்காத வருமானம் சொல்கிற தப்பான வார்த்தை. முதலீடு இல்லாத வருமானம், முதலீடு பண்ணலை, ஆனால் உங்கள் அறிவை முதலீடு பண்ணி, உங்கள் இன்ஃபர்மேஷனை முதலீடு பண்ணி இது பண்ணுறது புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட கமிஷன் வகையில் இப்போ அற்புதமாக இருக்குது. சீட்டு வகையில் பணம் வரும். பொதுவாக இந்த ராசிக்கு எப்பவுமே பணம் சேர்த்துன்னு சூப்பர் ஈஸியஸ்ட் வே, சின்ன சின்னதாக சீட்டை சேர்த்துங்க. சிறுக சிறுக சேர்த்தனால் பெரிய அளவு சேர்த்துடும் இந்த ராசிக்கு. எப்பவுமே அப்படி தான் சேர்த்தணும், குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்தணும். அது மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்தும் இப்பொழுது சரியாகும். ரொம்ப நாளாக ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஆதார் வேறு, இப்போ நிறைய பேர் ஆதாரில் வேறு இருக்கும், பேனில் வேறு இருக்கும், மாறி மாறி இருக்கும். அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்குது. இதெல்லாம் அற்புதமான நேரம் இப்பொழுது. முக்கியமாக திருமணத்தை பற்றி பார்த்தா, அடுத்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியங்கள், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டா இந்த ராசி என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ரைட். அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம், பிரசனம், வாஸ்து நிமிடம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் எளிமையான வகையில் படித்தன்னு புரிகிற மாதிரி. இந்த மாதிரி கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள், பிரசன டெக்னிக், இப்போ ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஈஸியாக அது படித்தோடனே ஓ இதுதானா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு ஜோதிடராக அடிப்படையாக இருக்கும். இதை நிறைய இன்ஸ்டியூட்டில் சிலபஸாக வச்சுருக்காங்க. சிலபஸ்க்கு இந்த புக்கை ஃப்ரேம் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இந்த புக்கு இங்கிலீஷில் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ரைட். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்காங்க. வேறு கேள்வின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு எப்படி வாங்கினா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி. இப்போ முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார், நான் வேலைக்கு போகல, சுய தொழில் வரணும், கௌரவமாக இருக்கணும். சுய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை வளர்த்தெடுக்க வேண்டிய நேரம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த ராசி ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். எப்போதுமே உங்கள் இதில் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதோ, இல்லை உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதோ ஒரு ஃபோட்டோவோ அது சம்மந்தப்பட்டது ஒன்று இருக்கணும். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பேர் வைக்கிறது, குழந்தைகள் பேர் வைப்பாங்க, இல்லை அதை ஒட்டி இருக்கிற ஒரு அம்சம், அதுவும் நியூமராலஜி பார்த்து தான் வைக்கணும். அப்படி பார்த்து வைக்கும் பொழுது நல்லாயிருக்கு. குலதெய்வ ஃபோட்டோ கம்பல்சரி இருக்கும். அதுக்கு ஒரு தீபம் போட்டு, நெய் தீபம் அங்கே தான் சூட்சமம், நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது தொழில் விருத்தி அடையுதுங்க. தொழிலில் எந்த ஒரு விஷயமும் ஒரு க்ரியேட்டிவிட்டி எடுத்துக்கங்க. இந்த ராசிக்கு எப்பொழுதுமே வெள்ளி என்ற ஒரு தீபம் வச்சு வழிபாடு பண்ணணும். இப்போ இவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வர வேண்டிய பணங்கள், பிஸ்னஸில் புதிய யுக்திகள் கையாளுதல், வேலையாட்கள் சரியாக அமைத்து விட்டால் சிறப்பாக இருக்கிறது. அப்போ வேலையாட்கள் கரெக்டாக அமைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுக்குண்டான படிநிலைகள் தான் வருது. இப்போ பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு வளர்ச்சி கடுமையாக கொடுப்பாங்க. இப்போ ஹெல்த் விஷயம் பார்ப்போம். கடன் சார், பொதுவாகவே இந்த ராசிக்கு கடன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ஒரு வழி பிறந்து அடைக்க வழி பிறக்கின்றன. கடன் என்ன பண்ணால் ரொம்ப பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிரும். திடீர்னு உடம்பு சரியில்லை, திடீர்னு கடன் வாங்கி அடைக்க முடியல. இந்த கிரெடிட் கார்டு கடனை மறந்துடும் இந்த ராசி. எப்பவுமே கிரெடிட் கார்டை பயன்படுத்திட்டு மறந்துடும். அதை மட்டும் கவனமாக பண்ணுங்கள். பார்ப்போம். சரி. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் சார், ஹெல்த்துங்கிறது கொஞ்சம் உடலை கவனித்து கொள்ள வேணும். உடல் உபாதைகள் உண்டு. ரொம்ப ப்ரோட்டீன் பவுடர் தான் எடுக்கக்கூடாது. ஹை கொலஸ்ட்ரால், ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ண வேண்டியது. நிறைய பேருக்கு பிளட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது, சுகர் இன்க்ரீஸ் ஆகாது. இதெல்லாம் இந்த ராசியோட அடிப்படை அம்சம். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுட் ஹேபிட் மாற்றணும். ஒரு சிலருக்கு சர்ஜரி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் க்யூர் ஆவாங்க. அப்போ அதை நம்ம பார்த்து தான் பண்ணி ஆகணும். ஆனால் டெவலப் ஆயிடுவேனா? நிச்சயமாக. இப்போ மாணவர்களாக இருக்கிறவங்க இந்த கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப் சொல்லுவாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நல்ல இடத்துல கிடைக்கும். இந்த மாணவர்கள் அந்த இன்டர்ன்ஷிப்லாம் கிடைக்க முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு, முருகர் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் ஊரில் இருக்கிற முருகராக கூட இருக்கலாம். மனதார வேண்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப், ஒரு சிலருக்கு இன்டர்ன்ஷிப்லேயே பணம் கிடைக்க வாய்ப்புண்டு. இப்போ என்ன இந்த மாணவர்களுக்கு எந்த காலேஜ் சேர்த்துறது, எந்த ஸ்கூல் சேர்த்துறதுன்னு ஒரு மனசில் ஒரு ஆல்ட்ரேஷன் ஓடிட்டுருக்கு. அப்போ ஃபஸ்ட் அவங்களுக்கு நல்ல காலேஜ், நல்ல இது கிடைக்க முருகர் வழிபாடு பண்ணிக்கங்க. ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்குமா, இல்லை உள்ளூர்லேயே வேலை கிடைக்குமா, அது ஒன்று. அதே மாதிரி எந்த காலேஜ் கிடைக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அந்த பிரான்ச்சில் கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் போகணுமா, இதெல்லாம்
இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த மாதிரி எதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.